पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीहृदये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசித்த வேங்கடவனின் 1000 திருநாமங்களிலே இப்பொழுது 29வது திருநாமம். ராமானுஜர் தனது ஸ்ரீபாஷ்யத்தை பிரம்மசூத்திரங்களுக்கு விரிவுரையை எழுத தொடங்குகிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் யார்? திருமால். பல வடிவங்களில் திருமால் இருக்கான். அந்த திருமால் பரதத்துவமாகிற திருமால் திருவரங்கத்தில் இருக்கான். அங்கே தான் திருவரங்கத்தில் அவ்வளோ ஈடுபாடோடு ராமானுஜர் இருந்தார். இருந்தாலும் அவருக்கு திருவேங்கடமுடையான்ட்டையும் அபாரிமிதமான ஈடுபாடு. அந்த திருவேங்கடமுடையான திருவரங்கம் ஒத்தரே தான். அதை ரொம்ப டெக்னிக்கலாக தர்மி ஐக்கியம்னு சொல்லிவிடுவான். ஆசாமி ஒருத்தர் தான், ஒரே கணவர் தான் மனைவிக்கு. ஆனால் அவருக்கு சேப்பு டிஷர்ட் போட்டால் மனைவிக்கு பிடிக்கிறது. அவர் டிஷர்ட் போடாத போது நன்னா இல்லைங்க டிஷர்ட் போடுன்னு சொல்கிறார். டிஷர்ட் போட்ட கணவனை டிஷர்ட் போடாத கணவனை விட மனைவி நேசிக்கிறார். அதே மாதிரி ஒரே பகவான் தான், திருமால் தான். திருவரங்கனாகிய திருக்கோலத்தில் இருக்கிறதே ரொம்ப ரசிக்கிறாங்க சில பேர். திருவேங்கடம் திருக்கோலத்தில் ரசிக்கிறாங்க. ஆனால் திருவேங்கடவன் திருக்கோலத்தில் ரசிக்காதவங்களே கிடையாது யாரும். ஏன்னு கேட்டால் தான் இருக்கேன்னு காண்பிச்சுண்டு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறான் திருமலையப்பன். ராமானுஜர் திருவரங்கத்தில் அவ்வளோ ஈடுபாடு இருந்தாலும் அவர் முதல்ல தான் எழுதிய வேதார்த்த சங்கரம் என்கிற நூலை திருவேங்கடமுடையான் முன்னிலையில் தான் அரங்கேற்றினார். அதான் அந்த வேதார்த்த சங்கரம் நான் கேட்கணும், என் முன்னாடி உபன்யாசம் பண்ணுன்னு திருவேங்கடமுடையான் உத்தரவிட்டதாகவும், அதற்காக அந்த விரிவுரையை திருவேங்கடம் முன்னிலையை ராமானுஜர் சொன்னதாகவும் வரலாறு. இது அந்த வேதார்த்த சங்கரம் என்கிற நூலுடைய உரை எழுதிய சுதப்பிரகாசிகாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய கூரத்தாழ்வானுடைய கொள்ளுப்பேரராகிய வியாசபட்டர் அதை எழுதியிருக்கார். அதில் முன்னாடியே இந்த வியாசபட்டர் ஸ்ரீபாஷ்ய முழுக்க ராமானுஜருக்கு முழுக்க நடாதுரம்மாள் என்கிற ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே பயின்றார். நடாதுரம்மாள் என்கிற ஆச்சாரியன் ராமானுஜருடைய மருமகனான நடாதுர ஆழ்வானுடைய பேரன். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதும் பொழுது முதல்ல ஸ்ரீனிவாசனை தான் வணங்குறார். பிரம்மணி ஸ்ரீனிவாசே. ஸ்ரீனிவாசன் என்கிற பெயர் ஸ்ரீயப்பதியான பரபிரம்மன்ற அர்த்தத்தில் வந்தாலும் அது இன்னொரு விஷயத்தையும் காண்பிக்கிறது. இந்த திருமூர்த்தி ஸ்ரீனிவாசன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி வரக்கூடிய ஏழுமலையப்பன் தானே, திருமலையப்பன் தானே. அந்த திருமலையப்பனிடம் என் நெஞ்சு எனக்கு ஞானம் பக்தியாக கரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கடவுள் வாழ்த்து பாடுறார் ராமன். அதன் பிறகு சப்ஜெக்ட் வரப்போகிறார். இந்த கடவுள் வாழ்த்து பாடும்பொழுது அந்த முதல் ஸ்லோகத்தை அகில புவன ஜென்ம ஸ்தேப பங்காதிலீலே,
அனைத்துலகையும் படைப்பது, காப்பது, அழிப்பது முதலிய திருவிளையாடல்களை செய்யக்கூடிய ஸ்ரீனிவாசன் பிரம்மம், பரபிரமம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அகில புவன ஜன்மஸ்தேப பங்காதி லீலே என்கிற ஒரு தொடர் அகில என்று தொடங்குவதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை தன் தகப்பனார் நடாதூர் தேவராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய தேவராஜ தேசிகன்ட்டு கற்க அமர்கிறார் இளைஞராகிய நடாதூர் அம்மாள். அவருக்கு அம்மாள்னு அப்போ பெயர் கிடையாது, வரத தேசிகன். வரதன் தன் தகப்பனாற்ற ஸ்ரீபாஷ்யம் கேட்க உட்கார்றார். அதில் எம்பெருமானார் அருளி செய்த, ராமானுஜர் அருளி செய்த முதல் ஸ்லோகம், எல்லா உலகத்தையும் படைப்பது, காப்பது, அழிப்பது முதலியவைகளை விளையாட்டாக செய்கிற ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஸ்ரீனிவாசனை போற்றுகிறார். அப்புறம் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு சம்ஸ்கிருதம் அதுக்கு. அது அகில என்கிற சொல்லால் தொடர். இது ஒரு ஸ்லோகம். ஸ்லோகத்தில் இந்த இடத்துல குறில் எழுத்து வரணும், இந்த இடத்துல நடுவில் எழுத்து வரணும்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த முதல் 3 எழுத்தும் குறிலாக இருக்கணும் அந்த ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட மீட்டரில் அந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார் ராமானுஜர். அந்த அகிலங்கிறதுக்கு பதிலாக சகலன்னு போட்டால் கூட அந்த மீட்டருக்கு ஒட்டும், நிகிலன்னு போட்டால் கூட அந்த மீட்டருக்கு ஒட்டும். சகல நிகில என்கிற பதங்களை விட்டு அகில என்கிற பதத்தை எதற்காக ராமானுஜர் தேர்ந்தெடுத்தார் என்று ஐயன் கேட்குறான். ஸ்டூடெண்ட்டு, சிஷ்யன், குருவை. ஏதோ அப்போ தோன்ற பதத்தை போட்டார்னு சொல்ல முடியாது. நம்மளை போல் ராமானுஜர் இல்லை. ஒவ்வொரு பதத்தையும் ஆழ்ந்து கணிசித்து இதுதான் பொருத்தமானு போட்டிருக்கார். ஆகையினால அவர் தகப்பனார் பார்த்தார். அப்போயே ரொம்ப வயசு ஜாஸ்தி. இவருக்கு சொல்லணுன்னா அவர் ரொம்ப தயார் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் அவருக்கு அப்போ முடியுமா இல்லையா? ஆனால் இந்த பிள்ளைக்கு ரொம்ப தினவு இருக்குது, அதாவது கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. எனவே இப்படி சொல்லக்கூடியவராக, நம்மை விட வயதில் இளையவராகவும் அதே சமயத்தில் இவைகளை தெளிவாகவும் சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர் திருவள்ளரையில் உள்ள எங்களாழ்வான் என்கிறவர். அவர் பக்கத்திலே அனுப்புவோன்னு அனுப்பிச்சார். அவர்கிட்ட போய் பயின்றார். அதில் நிறைய வரலாறு இருக்குது, ஒரு சமயத்தில் சொல்லுவோம். அப்போது இதற்கு விளக்கம் திருவள்ளரை எங்களாழ்வான் நடாதூர் அம்மாளுக்கு, வரதனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சொன்னார், நிகில சகலன் போட்டிருக்கலாம், போட்டிருந்தா கூட இந்த அகிலங்கிற அழகு வராது. ஏன்னு கேட்டால் அகிலன்னா எல்லான்னு அர்த்தம், ஒன்றும் இல்லாமல் எல்லான்னு அர்த்தம். ஆனால் அது ஆ என்கிற எழுத்தில் தொடங்குறது. இந்த ஆ என்கிற எழுத்து நாராயணுடைய திருநாமம். ஏன்னா எல்லா எழுத்துக்களிலும் முதல் எழுத்து ஆதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் தானே வள்ளுவ நாயனார் பாடுறார். ஆகையினால அ என்பது திருநாராயணனை குறிக்கக்கூடிய சொல், எழுத்து, ஒற்றை எழுத்து சொல். அகா என்று திருமாலிக்கே பெயர் சமஸ்கிருதத்தில். அதுக்கு எப்படி அகாரம் அகாரம் என்கிற அகரம் என்கிற இது எல்லா எழுத்துக்கும் முதலோ அப்படி உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமானவன். எனவே எம்பெருமான் அ என்ற சொல்லாலே சொல்லப்படுகிறான் என்று ஒரு விளக்கம். அந்த அகா என்பதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்கிறான். அவத்தின்னா சமஸ்கிருத காப்பாற்றுறவன் அர்த்தம். யாரொருத்தர் அவனம் பண்ணுகிறாளோ அவருக்கு அகா என்று பேர். ஆக இதெல்லாம் பொருந்தி இருக்கிறதுக்காகவும், இன்னும் எப்படி திருவரங்க விமானம் பிரணவம் என்கிற அந்த எழுத்தின் வடிவமாக இருக்கோ, அந்த பிரணவத்திலே முதல்ல ஆ தான் இருக்கான். ஆ இருக்குது, அப்புறம் இன்னொரு எழுத்து இருக்குது, அப்புறம் கடைசியில் இவன் வருது, அதுதான் பிரணவம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆ என்கிற எழுத்து இருக்கு, அந்த ஆ என்கிற எழுத்து பிரணவத்தையும் சொல்லி முதல் எழுத்தை காட்டுறது. ராமானுஜர் அப்புறம் நடுவில் அந்த பிரணவத்தின் இடை எழுத்தை சொல்லியிருக்கார். முடிக்கடிச்சு இது சர்வம் சமஞ்சசம்னு முடிச்சுட்டார். அப்போ இம் என்று முடிக்கிறார். அதில் பிரணவ வடிவமாக ஸ்ரீபாஷ்ய நூலை அமைச்சிருக்கார். திருவரங்க விமானமும் பிரணவம் மாதிரி இருக்குமா. பிரணவம் என்கிறது தமிழ் கிரந்தத்தில் எழுதினா, தமிழ்லேயே எழுதினீர்களானால் அது எப்படி இருக்குமோ அப்படி திருவரங்க விமானம் இருக்கும். மேலே போய் பார்த்தா பிளானில் தெரியும். அது ஒரு அமைப்பு. அதற்காகவும் இந்த மாதிரி ஆ என்கிற எழுத்திலே தொடங்கக்கூடிய அகில என்கிற சொல்லை ராமானுஜர் பயன்படுத்தினார் என்று விளக்கினார்கள். இதை இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு விளக்கத்தை இப்போ திரைவேங்கடையாக நமக்கு காட்டி கொடுத்தான். ஏன்னா நாரதர் என்ன சொல்கிறார், 29வது திருநாமமா அகிலன் என்று இவனுக்கே பெயர் என்று சொல்கிறார். என்றால் இந்த எம்பெருமான் எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கான். அவன் இல்லாத இடமே கிடையாது. தூணிலும் முளன், ஒரு துரும்பிடும் முளன் அப்படின்னு இந்த பாட்டு நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். ஆழ்வார் எங்குமுளன் கண்ணன் என்று சொல்கிறார். எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறதுனால தான் திருமாலுக்கு கண்ணன் என்று பெயர் என்று தமிழர்கள் சொல்கிறார்கள். கண் என்றால் இடம், கண்ணன் என்றால் அந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன். அதில் கண்ணன் என்பது கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் உரிய பெயர் அல்ல.
நாராயணனுக்கு ஈக்குவலண்ட்டான பெயர். அதனால தான் நம்ம ஆழ்வார் கண்ணன் களினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருடாமம் திண்ணம் நாரணமேன்னு சொல்கிறார். நாராயணன் எங்கும் வியாபிச்சிருக்கிறவன். கண்ணன் என்றால் எல்லா அதன் கண் இதன் கண்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கண் என்பது 7ஆம் வேற்றுமை உறுப்பு. அதனால் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்படி எல்லா இடத்துலையும் இருப்பதுனால எல்லாவற்றிலையும் வியாபித்து ஊடி இருப்பதுனால எம்பெருமானுக்கு எல்லாம் என்றே பெயர். எல்லா பொருளும் எம்பெருமான் தான். இந்த சிம்மாசனமும் எம்பெருமான் தான், இந்த சால்வையும் எம்பெருமான் தான், இந்த மூக்கு கண்ணாடியும் எம்பெருமான் தான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் உள்ள அவன் இருக்கான். அந்த பிரவிஷ்ய தத் சர்வம் என்று இது அனைத்துக்குள்ளேயும் அவன் இருக்கான். அவன் உள்ளிருந்து இயக்குவதனால தான் இப்போ நான் 2 வார்த்தை சொல்கிறேன். அப்பேற்பட்ட உள்ளிருந்து அனைத்து இயக்கும் சக்தியாக இருப்பதனால எல்லாவற்றுக்கும் உள்ள அவனே இருப்பதனால அவனை எல்லாம் என்ற சொல்லே சொல்லும். அது மட்டுமல்ல, எல்லா பொருளும் அவனாலே தான் தோன்றுகின்றன, அவனிடமிருந்து தோன்றுகின்றன, அவனால தான் அவைகள் இருப்பை பெறுகின்றன. கடைசியில் அவன் தான் அவைகளுக்கு முடிப்பையும் கொடுக்குறான். சில பேர் வாழ்க்கை முடிஞ்சு மீண்டும் பிறக்கிறாங்க, சில பேருக்கு மீண்டும் பிறப்பு இல்லாத மோட்சம் என்ற விடுதலை கொடுக்குறான். இப்போ ஏற்பட்ட செயல் செய்கிறதுனால தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் சிம்பிளாக ஒரு வார்த்தை, அவரிடமிருந்து தோன்றி அவனாலே காக்கப்பட்டு அவனில் ஒடுங்கக்கூடியவை உலகத்தில் உள்ள எல்லா பொருளும். இதை சமஸ்கிருத தஜ்ஜலான்னு சொல்லுவாங்க. இந்த சாண்டில்யர் ஒரு மகரிஷி இருந்தார். அவர் பகவானை தியானம் பண்ணி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தார். அதுதான் சாண்டில்ய வித்யன்னு சொல்லுவா வேதாந்திகள். அதில் அவர் சொல்கிறார், சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசீத. இது அனைத்துமே பிரம்மம் தான், எல்லாமே நாராயணன் தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இவையெல்லாம் அவனிடமிருந்து தோன்றி அவனாலே பாதுகாக்கப்பட்டு அவனிலே ஒடுங்குகின்றன. இதை வைத்து தான் தஜ்ஜலான் என்ற வார்த்தையில் அழகாக சொன்னார் சாண்டில்யர். இதனால் எல்லாமே நாராயணன் ஒன்று நமக்கு அமைதி வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அடுத்த வீட்டுக்காரன் நம்மளை வைகிறான்னா நாராயணன் தான் வைகிறான். ஏன் வைகிறான் நாராயணன்? நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அவனும் வைகிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொடுத்தா அடுத்த வீட்டுக்காரங்களே துவேஷம் வராது. ஏன்னா எய்தவன் இருக்க அம்பை நோகக்கூடாது. எய்தவன் நாராயணன், அடுத்த வீட்டுக்காரன் அம்பு, அவ்வளோதான். அதான் அம்பை நோகி பயன் இல்லை, எய்தவனை நோகணும். எய்தவனை எப்படி நோக முடியும்? அவன் தான் எல்லாருக்கும் தலைவன். நமக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, நம்ம திருந்திக்கிறதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அப்போ மன அமைதி தன்னாலே கிடச்சிடும். ஆகையினால இது எல்லாம் பிரம்மம், அகிலமும் பிரம்மம் என்று அகிலமும் திருவேங்கடமுடையான் என்கிற எண்ணம் வந்தால் அமைதி தன்னடைவிலே பிறந்துடும். ஆகையினால்தான் சாண்டில்யர் அப்படி சொன்னார். நாரத பகவான் இப்போ சொல்கிறார், எல்லாத்தையும் வியாபித்து இருக்கிறதுனால இவனுக்கு அகிலன்னு பேர். எப்பொழுதும் இவனுடைய வடிவத்துக்கு கிளமாறுதல். வடிவத்தில் எந்த விதமான அவன் எடுத்துக்கிற வடிவத்துக்கு எந்த ஊனமோ குறைபாடோ கிடையாது. அதே மாதிரி அவனுடைய பண்புக்கும் கிடையாது, அவனுக்கு கிடையாது. இந்த அடிப்படையில் திருவேங்கடமுடியானுங்க அகிலன் என்று பேர். ஒரு கால் ராமானுஜர் இதையும் நினைத்து அகில என்கிற சொல் முதல்ல வரட்டும், அகில என்கிற சொல் திருவேங்கடமுடியான திருநாமமாக இருக்குது சகஸ்ரநாமத்தில், அதையும் பயன்படுத்தின பாக்கியம் வரட்டுமே என்று அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கலாம். அன்பர்களே, இப்படி அகிலனாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் அகிலாண்ட பிரம்மாண்ட கோட்டி நாயகன் என்பதை உணர்ந்து அவனை அகிலன் என்ற திருநாமத்தினாலேயே நாம் வழிபடலாம். இதை நாரதர் வசிட்டருக்கு சொன்னதை நான் இதுவரைக்கும் விளக்கியதை வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தில் காண்பிக்கிறேன். அகிலம் வியாபியாஸ்தேயம் நகிலம் பவிதா யதோஹி சன் நித்யஹா ரூபேணாப்யத நைஜ ஸ்வரூபத்தோவா அகிலோ நாம்னா ஸ்யாத். அன்பர்களே, எல்லாவற்றிலும் திருமால் இருக்கிறான், எல்லாமும் அவனே, எல்லாம் அவனால் இயக்கப்படுகின்றன என்கிற இந்த எண்ணம் நம் மனதிலே நன்கு பதிய, அதனாலே நமக்கு அமைதி கிடைக்க இந்த திருநாமத்தை மன அமைதி வேண்டுபவர் பக்தியுடன் ஜெபியுங்கள். திருவேங்கடமுடையானை நினைத்து கொண்டு நமக்கு தானே வேணும். எனவே நாம் இருவரும் கலந்து ஜெபிப்போம். நாம் எல்லாரும் அகிலாய நமஹா. நன்றி, வணக்கம்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।